ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நன்றாய் தெரியும் அதற்கான ஒரு வேத வசனம் சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பிரமிக்கத்தக்க விதமாய் அப்படின்னா பிரம்மாண்டமான்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி பிரம்மாண்டமா கடவுள் பாருங்க ஒரு மனுஷனை தான் படைச்சிருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உலகத்துல சுத்தி பார்க்கும்போது இந்த இயற்கைகளும் மலைகளும் அழகான இந்த மர செடி கொடிகளை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, எவ்வளவு அழகா கடவுள் படைச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சில வேளைகள்ல நம்ம அதிகமா ரசிப்போம். ஆனா தேவன் ரசிக்கிறது எந்த விஷயத்த பாத்தீங்கன்னா, மனுஷனை தான் ரசிக்கிறாரு. ஆகையால் தான் பாருங்க, அவர் நல்லா புரிஞ்சிருந்த ஒரு மனுஷன் தாவீது, சங்கீதக்காரன் தாவீது பாருங்க சொல்றாரு, பிரமிக்கத்தக்க விதமாக மனுஷனை நீ உண்டாக்குனதுனாலதான் உங்களை துதிக்கணும், உங்களை பாருங்க உயர்த்தணும். ஏன்னா கடவுள் பாருங்க மனுஷனை மட்டும் தாங்க அவர் பிரமிக்கத்தக்க விதமா உண்டாக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம நிறைய வேலை என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு பிரம்மாண்டமானது என்னன்னா, நிறைய பெரிய பங்களா இருந்துட்டா நம்ம பிரம்மாண்டமா வாழ்ந்துடலாம், நகை இருந்துட்டா போதும், இன்னைக்கு சொத்து சுகம் இருந்துட்டா போதும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க தாவீது புரிஞ்சிருந்து என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்துல கடைசி பகுதி பாருங்க, என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும், என் மனசுக்கு நல்லா தெரியும், நீங்க மனுஷனை மட்டும்தான் பிரமிக்கத்தக்க விதமா படைச்சிருக்கீங்க, ஆகையால நாங்க உங்களை துதிக்கணும்னு சொல்றாரு பாருங்க. எதுக்காக நம்ம துதிக்கிறோம்னு சில வேளைகள்ல நம்ம நினைக்கலாம். கடவுளை துதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறாரு. ஆகையால் தான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களை எதுக்கு தேவன் அழைச்சிட்டு வரணும்? அங்கே விட்டுட்டு வந்திருக்கலாமே. ஏன்னா அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கன்னு சொல்லி வேதத்துல அருமையா அழகா அந்த இடத்துல ஜனங்களுடைய செயல்கள் அங்க போட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவரை அங்கே விட்டுட்டு நிம்மதியா இருந்திருக்கலாமே. கடவுளுக்கு நிம்மதி எதுன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனை ரசிக்கிறதும், மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கறதும், மனுஷன் கிட்ட தேவன் பேசுறதும், தேவனை மனுஷன் துதிக்கிறது தான் அவர் ஆசைப்படுறார். ஆகையால் தான் பாருங்க, தாவீது சொல்றது போல நன்றாய் தெரியணும். ஒரு மனிதனுக்கு கடவுளை பத்தி நன்றா தெரியணுங்க. மனுஷனை எந்த விதத்துல அவர் உண்டாக்கி இருக்கிறாரு, அவர் நல்லதுக்காக படைச்சிருக்காரு. எதுக்காக நல்லதுக்கு படைக்கணும்? தேவன் இந்த உலகத்துல எப்படி ஆளுகை செஞ்சாரோ அதே போல மனிதனும் ஆளுகை செய்யணும். எப்படி ஆளுகை செய்யணும்னா, கணவன் மனைவியை ஆளுகை செய்யறது இல்ல, மனைவி கணவனை ஆளுகை செய்யறது இல்ல. அதே மாதிரி நம்மளுடைய தொழிலாளிகளை நம்ம ஆளுகை செய்யறது இல்ல. இந்த உலகத்துல ஆளுகை என்பது பாருங்க, அன்பா அரவணைப்பா கரிசனையோடு மிகுந்த அன்போடு பாருங்க கவனிச்சு ஒருத்தரை நம்ம பாதுகாத்து அவங்களை வழி நடத்துறது தான் அந்த ஆளுகை. ஒரு நல்ல தலைவனுடைய செயல்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? அவருடைய செயல்கள்லாம் பாத்தீங்கன்னா, கரிசனை உள்ள ஒரு அன்புள்ள ஒரு நல்ல நடத்தை தான் அந்த தலைவனுடைய இயல்பா இருக்கணும். அப்பொழுதுதான் பாருங்க கீழே இருக்கிற ஜனங்களை அவங்க நல்ல மேய்ப்பனா கொண்டு வர முடியும். ஆகையால் தான் சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாருன்றத நம்ம இந்த வேதத்துல நம்ம உற்று கவனிக்கணும். அவரு மனதிற்கு, என்னுடைய ஆத்துமாவுக்கு நன்கு தெரியும். மனுஷனை தான் நீங்க பெருசா நினைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே பெருசா நினைக்கிறோம். சொத்து சுகம் உறவு இல்லைங்களா? உலகத்துல யாராவது பெரிய பெரிய மனுஷங்களோட நம்ம தொடர்பாயிட்டோம்னா அது பெருசா நம்ம நினைக்கிறோம். ஆனா கடவுள் என்ன நினைக்கிறாரு? மனுஷனை தான் பெருசா நினைக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா பாருங்க தேவதூதரை தானே பெருசா நினைக்கணும். ஏன்னா அவங்க பரிசுத்தம் உள்ளவங்க, கடவுளோட இருக்கிறவங்க, எந்த பாவமும் செய்யாதவங்க. அப்படிப்பட்ட தேவதூதர்களை காட்டிலும் தேவன் பாருங்க நம்மை தான் அவர் பெருசா என்றார். ஆகையால் தான் சங்கீத பகுதியில நீங்க வாசிச்சுக்கிட்டே வரும்போது பாருங்க, நிறைய வேளையில தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் இருக்கிறேன், ஆனாலும் கனமும் மகிமையும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று வரும். அப்போ தேவதூதரே பாருங்க ஹைட்டும் வெயிட்டுமா இருப்பாரு, அவர் பெரியவரா இருக்கிறார். அவர் உருவத்திலேயா அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையான்னு தெரியல எனக்கு. ஆனா அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, தேவதூதரிலும் சற்று சிறியவன் மனிதன். சற்று சிறியவன் அப்படின்னாலும் அவனுக்கு தான் அந்த மரியாதையும் கனத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். மனுஷனை பாருங்க கடவுள் எவ்விதமாக ஒரு மரியாதை கொடுக்க தெரிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷங்களையும் பார்த்து நீங்களும் நானும் மரியாதை கொடுக்கிறோமா? மரியாதை கொடுக்கணும். அவங்க எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும், பாவத்துக்குரிய மனிதரா இருந்தாலும், பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனா இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏனென்றால் தேவன் பார்த்துக்குவாரு. நாம கொடுக்க வேண்டியது என்னன்னா மரியாதை. அந்த மரியாதை கொடுக்கும் பொழுது பாருங்க தேவன் நமக்கு மரியாதையை கொடுப்பார். நம்ம நிறைய வேலைகள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, தப்பு செஞ்சுட்டா ஒரு மனிதன் வேணாம் அப்படி என்று நம்ம கை கழுவி விடுறத நம்ம பார்ப்போம். இங்கு மனிதனை தேவன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார்னா, தன்னுடைய நாசியின் சுவாசத்தை மனிதனுக்கு ஊதி பாருங்க தன்னுடைய சுவாசத்தையே கொடுத்திருக்கிறார். ஆகையால ஒரு மனுஷனை தேவன் மதிக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனுஷங்க கிட்ட காசு இருந்தா மதிக்கிறோம், அப்புறம் நல்ல ஒரு செயல்கள் இருந்தா மதிக்கிறோம்.
அவன் ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டா என்ன பண்ணிடுறோம்னா, உதறி தள்ளிட்டு எக்கேடாவது கெட்டு போகட்டும், அழிஞ்சு போகட்டும்னு சொல்லி தூக்கி போட்டுறோம். ஆனா தேவனே மதிக்கும் பொழுது நீங்களும் நானும் மதிக்க வேண்டும். அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர்களை காப்பாற்ற தேவன் பாருங்க நம் வாயை பயன்படுத்துகிறார். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்பொழுதுதான் அந்த மனிதர்கள் மாறுவார்கள். ஆகையால் தான் பாருங்க சங்கீதக்காரன் மனிதனை பிரமிக்கத்தக்க விதமாக உண்டாக்கப்பட்டபடியால் நான் அவரை துதிப்பேன். துதிக்கிறோமா? இன்னைக்கு ஒரு மனுஷனை நம்ம கனத்துக்குரியவனா பார்க்கணும். எந்த மனுஷனை நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, அந்த மனுஷனுக்கு நீங்க மரியாதை கொடுங்க. அப்போ தேவன் உங்களுக்குரிய மரியாதையை அவர் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். இத்தனை நாள் பாருங்க, என்ன நானே நிறைய வேலையில தாழ்த்தி தான் நினைச்சிருக்கேன். எதுக்கு பொழைக்கிறோம், எதுக்கு வாழ்றோம், எதுக்காக நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம்னு கூட தெரியாம அநேக வேலைகளை நினைக்கிறது உண்டு. ஆனா இன்னைக்கு கடவுள் இந்த வேத வசனத்தை வாசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது, மனிதனை எவ்விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் கிட்ட கூட நம்ம பாருங்க தேவனுக்கு பிரியம் இல்லாம நடக்கக்கூடாது, மரியாதை இல்லாம நடக்கக்கூடாது. ஏன்னா தேவன் பாருங்க அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனை நாம் அவமானப்படுத்தும் பொழுது அதே அவமானம் நமக்கு வந்து சேரும் அல்லவா? அப்ப தேவன் யாரை துக்கப்படுத்துகிறோம்? நாம் தேவனை துக்கப்படுத்துகிறோம். தேவன் அவருக்குள்ள இருக்கிறாரு இல்லைங்களா? ஒவ்வொரு சாயலுக்குள்ளேயும் தேவ மனிதர்களுக்குள்ள இருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுவாசத்தை கொடுத்தவர் அவர். ஆகையால இன்னைக்குல இருந்து நம்ம பாருங்க ஆகையால இன்னையிலிருந்து நம்ம மனிதனுக்கு மரியாதை கொடுக்க போறோம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்துல உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றாய் தெரியும் என்ற பகுதியை நாங்கள் வாசித்தோம். ஆமா ஆண்டவரே, நன்றாய் தெரியுது ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீதுக்கு நீர் எப்படிப்பட்டவர், மனிதனை கனத்துக்குரிய பிரமிக்கத்தக்க விதமாக உண்டாக்கப்பட்டபடியால் நான் உம்மை துதிப்பேன் என்று சொன்னது போல ஒரு மனுஷன் ஆண்டவரே நீர் கனத்துக்குரிய பாத்திரமாக, மரியாதைக்குரிய பாத்திரமாக நீர் வச்சிருக்கீங்கப்பா. நாங்க எந்த மனுஷனையும் கீழ்த்தரமாக அவமானப்படுத்தவோ, கேலி செய்யவோ, நாங்கள் கிண்டல் பண்ணவோ நாங்க ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்படல. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்து மற்றவங்களுக்காக ஜபிக்கணும், மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்யணும். அவர்களுடைய வாழ்க்கை, பாவிகளுடைய வாழ்க்கையை கூட தேவன் மாத்த விரும்புகிறீர் என்று நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்க மரியாதை கொடுக்க ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை எங்களுக்கு மாத்தித்தாங்க ஏசப்பா. இந்த நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனுடைய இருதயம் நன்றா தெரியணும். ஏன் இந்த உலகத்துல மனுஷனை கேவலமாக படைக்கல, அவர் பிரமிக்கத்தக்க விதமாக படைச்சிருக்கிறாரு. அவர் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுங்களுக்கு மத்தியிலையும் தேவன் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு, மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. ஆகையால் தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறன்ற எண்ணத்தை முதலாவது மனிதர்களுக்கு நீங்க தாங்கப்பா. இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் ஆண்டவரே தன்னைத்தானே ரொம்ப ஆண்டவரை கீழ்த்தரமாக நினைக்காதபடிக்கு தன்னை ஆண்டவரை மதிப்புள்ளவனாக எண்ண வேண்டும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.